தேமுதிக விஜயகாந்த் பொதுக்கூட்டங்களில் முன்னுக்கு பின் முரணாகவும் குழப்பமாகவும் பேசி கேலிக்கூத்துக்களை அரங்கேற்றி வரும் நிலையில் அவரது மனைவி பிரேமலதா தேர்தல் விதிமுறைகளை மீறி அரசியல் கட்சி தலைவர்களை தரக்குறைவான வார்த்தைகளால் விமர்சித்து வருகிறார். இதன் உச்சகட்டமாக தமிழகத்தில் 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி மக்கள் மனதில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றியே பிரேமலதா விமர்சனம் செய்திருப்பது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குறித்து கண்ணிய குறைவாக கருத்து தெரிவித்தார். எம்ஜிஆர் பொதுக்கூட்டத்துல பேசினாரு. அவர் பேசினது யாருக்காவது புரிஞ்சுச்சா? எம்ஜிஆர் என்ன பேசுறாரு புரிஞ்சுச்சா? ஏன் அன்னைக்கெல்லாம் யாரும் அதை பத்தி எழுதல? விஜயகாந்தின் மனைவி பிரேமலதாவின் கண்ணியமற்ற பேச்சுக்கு பல்வேறு தரப்பு மக்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அந்த அம்மா சொல்றாங்க, எம்ஜிஆருக்கு பேச்சு வரல, எங்கள் வீட்டுக்கார பேச்சை மட்டும் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. எம்ஆர்ஆர் சுடப்பட்டு குண்டடி உள்ளே இருந்து அவர் பேசி மக்களால் கவரப்பட்டவர். எம்ஜிஆர் கூட இந்த அம்மா கம்பேர் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய தீமையான செயல் நாட்டு மக்கள் எல்லாம் உணர்வாங்க. பிரேமலதா பேசுறதுக்கு ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை, தகுதி இல்லாத பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். என் தலைவர் குண்டடி பட்டு இருந்தாரு, அதனால என் தலைவருக்கு வார்த்தை சொச்சமாவே இருந்தது. எங்க தலைவரை பேசுறதுக்கு இந்த அருகதையே கிடையாது. நான் இன்னைக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன். பிரேமலதா இந்த மாதிரி எங்க தலைவரை பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. அவரை இழிவுபடுத்தினதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும், இல்லைன்னா அவர் மக்கள் விடாது. புரட்சி தலைவர் இதே தெய்வம், மாண்புமிகு புரட்சி தலைவர் எல்லாத்துக்கும் தெரியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குண்டடிப்பட்டு இருந்தப்ப தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் பூரா அனைவரும் வேண்டிக்கிட்டாங்க. இந்த வார்த்தையை சொன்ன பிரேமலதாவை 234 தொகுதியிலும் டெபாசிட் இழக்கும். விஜயகாந்தினுடைய மனைவி பிரேமலதா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இழிவாகவும் ஏளனமாக பேசியுள்ளார். இது உண்மையை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை கண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆரை இழிவாக பேசிய பிரேமலதாவை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும் சொன்ன எம்ஜிஆர் அவர் இந்த பிரேமலதா பேசியிருக்காங்க. இது கண்டனத்துக்குரியது. எம்ஜிஆரை பற்றி இன்னுமே பேசுறதை நிப்பாட்டிங்க. மனித புனிதராக வாழ்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு விஜயகாந்தை கொண்டு போய் இணைத்து இந்த பிரேமலதா பேசினது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. புரட்சி தலைவரோடு ஒப்பிடுகிறீர்களே, நாவடக்கத்தோடு பேசினி, உன்னுடைய நாவை அடக்கவில்லை என்று சொன்னால் நாடு உனக்கு தருகிற அந்த பாடத்தை நீ தாங்க மாட்டாய் என்பதை எச்சரிக்கையாக விட கடமைப்பட்டு